Hello all, hope you all are doing good. எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோக்கு இன்ட்ரோ கொடுத்தே வந்துட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டுக்கு சில புது பொருளெல்லாம் வாங்கியிருக்கோம். அந்த புது பொருள் அப்புறம் இன்விடேஷன் எப்படி செலக்ட் பண்ணோம், எப்படி அடித்தோங்க அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஃபா அண்ட் டைனிங் டேபிள். இது பார்த்தோம், இந்த கடையில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அடுத்த கடைக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு பில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ ஃபைனலி சோஃபா இது தான் நாங்கள் செலக்ட் பண்ணது. சோஃபா முன்னாடி குட்டியான டீப்பாய், அப்புறம் டைனிங் டேபிள் இது தான் நாங்கள் செலக்ட் பண்ணது. அதுக்கு அடுத்து வந்து அடுத்த நாள் சில நாள் கழித்து இந்த வீடியோ எடுக்கிறேன். அடுத்து வந்து கர்டன் செலெக்ஷனுக்காக. ஸோ நாங்கள் வீட்டுக்கே ஆள் கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்து கர்டன்ஸ் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு காமிச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு மாடல் நான் வந்து எல்லா ரூம்ஸ்க்கு, ஹால், மற்ற பெட்ரூம்ஸ்க்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோடய பெட்ரூம்க்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்பட்டது, நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்த நாள் அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. முன்னாடியெல்லாம் வந்து கர்டன் அடிக்கிறதுனா அது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. வீட்டில் டஸ்ட் உழுகும் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு இந்த மிஷினரிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்களா, வச்சு ஒரு ஓட்டை போட்டாங்களா, அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ராட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த நல்ல வெயில் காலமாக வந்ததும் ஸோ லெமன் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே நாங்கள் வந்து இது வேடிக்கை பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணது, ஒரு ப்ரௌன் கலர். என்னோடய ரூமுக்கு நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி என்னோடய ரூமுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்பட்டது. ஹாலுக்கு வந்து ப்ரௌன் கலர். ஸோ அந்த சோஃபாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எங்கள் டைல்ஸும் வந்துட்டு கொஞ்சம் டார்க் ப்ரௌன். ஸோ செலக்ட் பண்ண கர்டன் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன். நான் சொல்லியிருந்தீங்களா, முதல்ல கர்டன் எடுக்கிறதெல்லாம் வந்து பெரிய வேலை. இப்போ வந்தோமா டக்குன்னு அந்த ராட் ஃபிக்ஸ் பண்ணோமா, அவ்வளோதான் வேலை. அந்த குட்டியாக கையில் ஒரு மிஷின் கொண்டு வந்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு டைம் பாஸ்ன்னு வைங்களேன் இது வேடிக்கை பார்க்கறது. ஸோ ஹாலில் மற்ற ரூம்ஸ்லாம் இப்படி, என்னோடய ரூமுக்கு மட்டும் ப்ளூ கலர் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த சைடுக்கு ஒரு கிளாத் அந்த மெட்டீரியலில் கர்டன் போட்டாச்சு. இந்த சைடுக்கு வந்துட்டு இழுக்கிற மாதிரி உங்களுக்கு இது பண்ணி காமிச்சா தெரியும். ஸோ இந்த மாதிரி வர்றது. ஓப்பன் பண்ணுறப்பையும் நல்லா ஜாலியாக ஓப்பன் பண்ணுவோம். இது நெட்டோடு வந்துடுறதுனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக போயிடுச்சு. விண்டோஸ்க்கு நாங்கள் தனியாக கர்டன் அடிக்கணுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து தம்பியோட ரூம். அவனுக்கு அந்த ப்ரௌன் கலரே பிடிச்சிருந்தது. ஸோ அதுவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ரூமுக்கு. ஸோ அடுத்து வந்து என்னோடய பத்திரிக்கை செலெக்ஷன். பத்திரிக்கை எந்த மாதிரி மாடல் செலக்ட் பண்ணலாம், அது வந்து எங்கள் சிஸ்டர் எங்கள் பெரியம்மாவோட எல்லாம் போய் பெரிய டிஸ்கஷனாக இருந்தது. எங்கள் மம்மி ஒரு டிசைன் சொல்ல, எங்கள் சிஸ்டர் ஒன்று சொல்ல, எங்கள் பெரியம்மா ஒன்று சொல்ல, அது பெரிய டிஸ்கஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கை ஒரு மாடல் ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளார நேம்ஸ் என்னென்ன போடலாம் அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ பத்திரிக்கை என்னென்ன எப்படியெல்லாம் பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பத்திரிக்கை ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வந்ததே நிறைய பத்திரிக்கை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பத்திரிக்கையை எடுத்து அதோட ரெஃபரன்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அது இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு நாள் வந்து குட்டியாக கிளிப்பிங்
வீட்டில் வந்து ஹீட்ரு ஃபிக்ஸ் பண்ண வந்தாங்க. என்னோடய ரூமுக்கு நான் முதல்ல ஹீட்ரு யூஸ் பண்ண கிடையாது. பட் இப்போது வேணும், இந்த டைமில் கல்யாண டைமில் நிறைய பேர் வீட்டுக்கு வரப்போக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உள்ள ஹீட்ரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் டைனிங் டேபிளுக்கு வந்து நாங்கள் இந்த குத்தியான ஒரு மேட் வாங்கியிருந்தோம், க்யூட்டாக இருந்தது. அப்புறம் சம்மருக்கு நம்ம வந்து இப்போ ஷாப்பிங் டைம் அங்கேயும் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கணும் புதுசாக ஆர்டர் பண்ணி. அப்புறம் பத்திரிக்கை ஒரு வழியாக செலெக்ஷன் கொடுத்தாச்சு. பத்திரிக்கை உள்ள கண்டென்ட் எந்த மாதிரி வேணும்னு எல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பத்திரிக்கை வீட்டுக்கு வந்திருந்தது, பிரிண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. பத்திரிக்கை எத்தனை பாக்ஸஸ் இருந்தது பார்த்தீங்களா, நிறைய பாக்ஸஸ் இருந்தது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணேன் இப்போ தான். எனக்கு இது ஓப்பன் பண்ணுறப்ப மைண்டுக்குள்ளார ஒரே யோசனை, ஐயோ இத்தனை பத்திரிக்கை இருக்கே, இதெல்லாம் நம்ம எப்போ கொடுத்து முடிக்கிறது? நிறையா வீடுக வேறு, நம்மளுக்கு அட்ரஸ் கரெக்டாக தெரியாது. ஃபோன் பண்ணி ரிலேட்டிவ்ஸை கேட்கலாம் எங்கே இருக்குது அவங்க வீடு எல்லாம் ஓகே. பட் நம்ம போகிறது, அதுவும் இந்த வெயில் காலத்தில் நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ வெயில் வேறு இப்படி அடிக்குதே, நம்ம எப்படா போய் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் இருக்காங்களா. சில பேர் தோட்டத்துக்குள்ளாரையெல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. தேடி பிடிச்சி அட்ரஸ் தேடி பிடிச்சி கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும். அது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்காமட்டா அது வேறு விஷயமா போயிடும். அது ஒரு மாதிரி பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். ஸோ நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு எழுதி வச்சுக்கிட்டோம். இந்த வீடு இங்கே இருக்குது, அவங்க உள்ளதள்ளி இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு மாடல் பத்திரிக்கை. பாருங்களேன், இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பத்திரிக்கை தான். எனக்கு இது ஓப்பன் பண்ணுறப்ப சொன்ன மாதிரி அந்த தாட்டு தான் போயிட்டு இருந்து, எப்படா கொண்டு போய் நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்போம், இத்தனை இருக்குதே, இதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமா, என்ன பண்ண போகிறோம், அடித்து வேற வீட்டுக்கு வந்துச்சு, திருப்பி ரிட்டனும் கொடுக்க முடியாது, இது கொடுத்து முடிப்போமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் போயிட்டு இருந்தது. அப்புறம் பத்திரிக்கை வந்ததுக்கப்புறம் எனக்கு ஜாலியாக ஒரு கல்யாண ஃபீல் இப்போ தான் வைப் வந்திருக்கு. நம்மளுக்கு ஆக போகுது, நடக்க போகுது. பத்திரிக்கையெல்லாம் மஞ்சள் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மாடல், இப்போ ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மாடல். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணேன். அது உங்களுக்கு தனியார் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பத்திரிக்கை எல்லாம் மஞ்சள் பூசி நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். பாய்.